உங்களை பார்த்தவுடன் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது அதிகமாக யோசித்திருக்கிறீர்களா? நான் அழகாக இல்லை, அதனால் தான் யாரும் என்னை கவனிக்கவில்லை என்று உள்ளுக்குள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆனால் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்ன தெரியுமா? சைக்காலஜி சொல்லுவது என்னவென்றால், அழகு மட்டும் மனிதர்களை ஈர்க்காது. சில நேரங்களில் சமூகத்தின் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பொருந்தாதவர்கள் கூட அதிகமாக நினைவில் நிற்பார்கள். அதிகமான உண்மைத்தன்மையையும் ஆழமான கவர்ச்சியையும் அவர்கள் உருவாக்குவார்கள். இந்த வீடியோவில் பேட் லுக்ஸ் என்று சொசைட்டி கூறும் விஷயம் உண்மையில் மனித மனதில் எப்படி வேலை செய்கிறது, ஏன் சிலர் வெளிப்புற அழகில்லாமல் கூட பவர்ஃபுல் பிரசன்ஸ் உருவாக்குகிறார்கள் என்பதை பார்க்க போகிறோம். இது அப்பியரன்ஸ் பற்றிய வீடியோ இல்லை, இது பர்செப்ஷன் பற்றிய வீடியோ. மக்கள் உங்களை எப்படி உணர்கிறார்கள் என்பதற்கான சைக்காலஜி. 1. சைக்காலஜி ஷோஸ் மக்கள் பெர்ஃபெக்ட் ஃபேஸஸ் ஐ விட ரியல் ஃபேஸஸ் ஐ அதிகமாக நம்புகிறார்கள். ஒரு மனிதர் மிகவும் ஃப்ளாலஸ் ஆக இருந்தால் சில நேரங்களில் அவர் டிஸ்டன்ட் ஆக தோன்றலாம். ஆனால் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் முகங்கள் மனிதர்களுக்கு ரிலேட்டபிள் ஆக தெரியும். சிறிய ஸ்கார்ஸ், அன்ஈவன் ஃபீச்சர்ஸ், ஆக்வர்ட் எக்ஸ்பிரஷன்ஸ், இவை எல்லாம் சில நேரங்களில் ஆத்தென்டிசிட்டியை சிக்னல் செய்கிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் மாடல் மாதிரி இருக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் எல்லாரும் அவர்களை கவனிப்பார்கள். ஏன் தெரியுமா? மனித மனம் பர்ஃபெக்ஷன் ஐ அட்மயர் செய்யலாம், ஆனால் கனெக்ஷன் ஐ ஃபீல் செய்வது ஆத்தென்டிசிட்டி யோடு தான். Research indicates that people often trust faces that feel emotionally expressive rather than artificially perfect. அதாவது நீங்கள் பெர்ஃபெக்ட் இல்லாதது சில நேரங்களில் உங்களை அதிகமாக ஹியூமன் ஆக காட்டுகிறது. 2. பேட் லுக்ஸ் என்று சொசைட்டி கூறுவது கான்ஃபிடன்ஸ் இல்லாதபோது மட்டுமே வீக்னஸ் ஆகிறது. ஒரு மனிதர் தன்னை வெட்கப்படுத்திக் கொண்டால் அவரின் பாடி லாங்குவேஜ் கூட இன்செக்யூர் ஆகிவிடும். கண்களில் ஐ கான்டாக்ட் இருக்காது, வாய்ஸ் சாஃப்ட் ஆகிவிடும். அவர் தன்னை மறைக்க முயற்சிப்பார். அதைத்தான் மக்கள் முதலில் நோட்டஸ் செய்வார்கள். லுக்ஸ் ஐ அல்ல. சைக்காலஜி ஷோஸ் தட் கான்ஃபிடன்ஸ் சேஞ்சஸ் பர்செப்ஷன். ஒரே முகம் ஆனால் கான்ஃபிடன்ட் போஸ்டர் உடன் இருந்தால் அட்ராக்டிவ் ஆகத் தோன்றும். இன்செக்யூர் எனர்ஜி உடன் இருந்தால் அனோட்டஸ்ட் ஆகிவிடும். நீங்கள் உங்கள் தோற்றத்தை பற்றி அதிகமாக கவலைப்படும்போது உங்கள் பர்சனாலிட்டி ஷைன் ஆகவே முடியாது. ஒரு கேள்வி கேளுங்கள் உங்களுக்குள், நான் உண்மையில் என் தோற்றத்தால் பாதிக்கப்படுகிறேனா அல்லது அதை பற்றி நான் நம்பும் கதையாலா பாதிக்கப்படுகிறேன்? 3. Research indicates rejection அனுபவித்தவர்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக டெவலப் செய்வார்கள். பலர் அப்பியரன்ஸ் காரணமாக ஸ்கூல் இல், ரிலேஷன்ஷிப்ஸ் இல் அல்லது சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் இல் ரிஜெக்ஷன் அனுபவித்திருக்கலாம். அது பெயின்ஃபுல் தான், ஆனால் அந்த பெயின் சிலரை மிகவும் அப்சர்வன்ட் ஆக்குகிறது. அவர்கள் மனிதர்களின் டோன் ஐ கவனிப்பார்கள், பாடி லாங்குவேஜ் ஐ புரிந்து கொள்வார்கள், மற்றவர்களின் எமோஷன்ஸ் ஐ டீப்பாக உணர்வார்கள். இதனால் அவர்கள் லேட்டர் இன் லைஃப் மிகவும் எமோஷனலி அட்ராக்டிவ் ஆக மாறலாம். ஏனென்றால் உண்மையான கனெக்ஷன் உருவாகிறது எம்பதி மூலமாக, அழகு மூலமாக மட்டும் அல்ல. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் பிசிக்கலி ஆவரேஜ் ஆக இருந்தாலும் அவர்களுடன் பேசும்போது சேஃப் ஃபீலிங் வரும். அவர்களை மறக்க முடியாது. அதுதான் எமோஷனல் பிரசன்ஸ். அது லுக்ஸ் ஐ விட பவர்ஃபுல். 4. சொசைட்டி பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் அட்ராக்டிவ் என்று கருதப்பட்டது இன்னொரு காலத்தில் ஆர்டினரி ஆகிவிடும். சைக்காலஜி எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் த்ரூ சோஷியல் கண்டிஷனிங். நாம் அழகு என்று நினைப்பதில் பல விஷயங்கள் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். அதனால் தான் ஒரே மனிதரை ஒருவர் அட்ராக்டிவ் என்று சொல்வார், மற்றொருவர் ஆவரேஜ் என்று சொல்வார். அதாவது பியூட்டி என்பது ஆப்ஜெக்டிவ் ட்ரூத் அல்ல, அது பர்செப்ஷன். ஆனால் கேரக்டர், காம்னஸ், இன்டெலிஜென்ஸ், ஹியூமர், எமோஷனல் ஸ்ட்ரெங்த் இவை டைம்லெஸ். ஒரு கேள்வி, 10 வருடங்களுக்கு பிறகு மக்கள் உங்கள் ஃபேஸ் ஐ நினைவில் வைத்திருப்பார்களா அல்லது நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த ஃபீலிங் ஐ நினைவில் வைத்திருப்பார்களா? 5. சைக்காலஜி ஷோஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இட்செல்ஃப் பிகம்ஸ் அட்ராக்டிவ். தன்னை கான்ஸ்டன்ட்லி ஹேட் செய்கிற ஒருவர், அவரின் எனர்ஜி ஹெவி ஆக இருக்கும். ஆனால் தன்னிடம் பீஸ் வைத்திருக்கும் ஒருவர், அவர் நேச்சுரலி மேக்னெட்டிக் ஆக இருப்பார். செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்பது நான் பெர்ஃபெக்ட் என்று நம்புவது அல்ல, நான் இம்பர்ஃபெக்ட் ஆனாலும் வேல்யூ உள்ளவன் என்று உணர்வது.
அந்த மைண்ட் செட் வந்தவுடன் நீங்கள் கம்பேரிசன் இல் இருந்து வெளியே வர ஆரம்பிப்பீர்கள். அப்போதுதான் உங்கள் ரியல் பர்சனாலிட்டி வெளிவரும். நீங்கள் சிரிக்கும் விதம், பேசும் விதம், உங்கள் பேஷன், உங்கள் கைண்ட்னஸ், இவை எல்லாம் அப்பியரன்ஸ் ஐ விட பெரிய இம்பாக்ட் உருவாக்க ஆரம்பிக்கும். முடிவில் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் முதலில் உங்கள் ஃபேஸ் ஐ பார்க்கலாம். ஆனால் நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்வது உங்கள் எனர்ஜி தான். பேட் லுக்ஸ் என்று சொசைட்டி லேபல் கொடுத்ததாலே உங்கள் வேல்யூ குறையாது. பல நேரங்களில் அது உங்களை டீப்பர் பர்சன் ஆக மாற்றியிருக்கலாம். மோ அவேர், மோ எம்பத்தட்டிக், மோ ரியல். அதனால் இனிமேல் மிரர் பார்க்கும் போது ஃப்ளாஸ் மட்டும் பார்க்காதீர்கள். அந்த ஃபேஸ் எத்தனை பேட்டல்ஸ் சர்வைவ் செய்திருக்கிறது என்று நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரிலேட்டபிள் ஆக இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்பதை காமெண்ட் இல் பகிருங்கள். மேலும் மனித மனம், பர்சனாலிட்டி, அட்ராக்ஷன், எமோஷனல் சைக்காலஜி பற்றிய டீப் இன்சைட்ஸ் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து ஜாயின் ஆகுங்கள். Because sometimes, the people who feel least attractive are the ones with the most unforgettable minds.